அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கார்மல் குழந்தை இயேசுனுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுனுடைய இனிய பேரினாலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கார்மல் குழந்தை இயேசுனுடைய இந்த அருள் தலத்திலிருந்து குழந்தை இயேசுனுடைய அருளும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அனுதினமும் வந்து சேர உங்களுக்காக நாங்கள் இந்த அருள் தலத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த தஞ்சை தரணியில் ஒரு தனித்துவமிக்க தேடி வருகிற எல்லோருக்கும் அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக இந்த தலம் இருக்கிறது. குழந்தை இயேசு இங்கே எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அனைவருமே சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலத்திற்கு வருகிற ஒவ்வொருவருமே வெறுங்கையராய் ஒருபோதும் சென்றதாக இல்லை. எல்லா சமயத்தினவரும், குறிப்பாக இந்து சமயத்தினவர், இஸ்லாம் சமயத்தினவர் என எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு குழந்தை இயேசுவாக நம்முடைய ஆண்டவர் இங்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம், குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிக்கிறவர்கள் தொட்டி கட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேலை வாய்ப்பு தேடி வருகிறவர்கள், திருமணம் வரன் வேண்டி வருகிறவர்கள், குடும்ப அமைதி வேண்டி வருகிறவர்கள், சமாதானத்திற்காக வரக்கூடியவர்கள், கொஞ்ச நேரம் குழந்தை இயேசு அந்த கோயிலில் வந்து உட்கார்ந்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பயணம் செஞ்சு இங்கே வந்து அமர்ந்து விட்டு செல்லக்கூடியவர்கள், காலையிலும் மாலையிலும் இங்கே வந்து அமர்ந்து விட்டு செல்லக்கூடியவர்கள் அதிகம். காரணம், எல்லோருக்கும் ஒரு அமைதியை அருளக்கூடிய, ஆசீர்வாதத்தை அருளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் தான், அந்த குழந்தை இயேசு தான் இங்கு அமர்ந்து நம் அனைவருக்கும் நமது சுமைகளை குறைத்து சுகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அற்புதங்களும் வல்லமைகளும் ஆசீர்வாதங்களும் இங்கு வழிந்தோடி கொண்டிருப்பதை மக்கள் சொல்லக்கூடிய சாட்சிகளிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்தித்து சாட்சி சொல்லக்கூடியவர்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்கள், காணிக்கைகள் செலுத்தக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே குழந்தை இயேசுவை, அவருடைய அருளை, வல்லமையை கேள்விப்பட்டு தமிழகத்தினுடைய பல இடங்களிலிருந்து இங்கு வந்து நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களில் கூட நான் பல நண்பர்களை சந்தித்தேன். இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய அந்த பயணிகள் வேளாங்கண்ணியிலேயோ அல்லது பல இடங்களிலே கேள்விப்பட்டு வழி பயணத்தில் இங்கும் வந்து இந்த குழந்தை இயேசுவை சந்தித்து அருள் பெற்று பொருத்தனைகளை செய்து நன்றி வழிபாடுகளில் பங்கெடுத்து செல்லக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம். அந்த அளவிற்கு இந்த குழந்தை இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசு அவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அன்பு நிறைந்தவர்களே, வாருங்கள். வியாழக்கிழமைகளில் 4 திருப்பலிகள், 6 மணிக்கு, 9 மணிக்கு, 11 மணிக்கு, மாலை 6 மணிக்கு என்று 4 திருப்பலிகள், நவநாள் திருப்பலிகள் இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் மிக சிறப்பாக திருப்பலிகள், மறைவுரைகள் ஆற்றுகிற, அபிஷேக வழிபாடுகள் நடத்துகிற தந்தையர்களை அழைத்து இன்னும் நாங்கள் இணைந்து அற்புதமாக இந்த மக்களுக்கு இந்த ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் வந்து குழந்தை இயேசுவை, அவருடைய அருளை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் மாறுங்கள், வல்லமையை பெறுங்கள். குறிப்பாக மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமைகளில் 11 மணி திருப்பலி ஒரு அபிஷேகத்தின் திருப்பலியாக, குணப்படுத்தக்கூடிய திருப்பலியாக, அனைவருக்கும் நோய் நொடிகள் நீங்க எண்ணெய் பூசி தொட்டு அபிஷேகப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பலியாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அன்பு விருந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமைகளில் 3000 பேர், 4000 பேர் என்று சொல்லி மக்கள் சாரசேரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வாருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னது போல, வந்து பாரும் என்று சொன்னது போல வாருங்கள், பாருங்கள், ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்கள். மேலும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், மாதத்தினுடைய ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் விசேஷ விதமாக இரவு முழுவதும் இங்கு வழிபாடு நடக்கிறது. எல்லாரும் வருகிறார்கள், இந்த வளாகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார்கள், தங்களுடைய குறைகளை கொட்டி செல்கிறார்கள். அடுத்த மாதத்தில் வருகிற பொழுது அவர்கள் சாட்சியாக வந்து நிற்கிறார்கள். அதுதான் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. குறிப்பாக யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறீர்களோ, 2 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள் என்று சொல்லி குழந்தை பாக்கியம் வேண்டிய தாகத்தோடு இருக்கிற அத்தனை பேருமே நம்பிக்கையோடு இங்கே வந்து ஜெபித்து செல்கிறார்கள். ஓரிரு வருடங்களில் குழந்தையோடு வந்து நன்றி செலுத்துகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த குழந்தை இயேசு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருளின் தெய்வமாக, இரக்கத்தின் தெய்வமாக, நம் அனைவரையும் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு இறைவனாக இந்த தளத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் அன்பு பிள்ளைகளை. குறிப்பாக இந்த ஆண்டினுடைய ஆண்டு பெருவிழா வருகிற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நாம்
திருக்கொடியேற்றத்தோடு துவங்க இருக்கிறோம். சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆனந்தம் லூர்து அவர்களுடைய தலைமையிலே திருக்கொடியேற்றத்தோடு துவங்கி ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள், ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல நிகழ்வுகள், குறிப்பாக தொடர்ந்து 26, 27, 28 ஆகிய 3 தினங்களில் மாதா டிவி குழுவினர் இங்கு வந்து நமக்காக ஒரு அருங்கொடை ஜெபத்தை எல்லாம் இங்கு நடத்த இருக்கிறார்கள். குணமளிக்கக்கூடிய வழிபாடுகளை நடத்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகள் எல்லாம் மாதா டிவியிலே ஒளிபரப்பாக இருக்கின்றன. மாதா டிவி யூடியூப் சேனலில் அங்கு ஒளிபரப்பாக இருக்கின்றன. இங்கு வந்து அந்த நிகழ்வுகளிலும் பங்கெடுங்கள். அருங்கொடைகளை, ஆசீர்வாதத்தை நீங்கள் அள்ளிச் செல்லுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாலு நிகழ்வுகள் நடந்தேற இருக்கின்றன. இன்னும் விசேஷ விதமாக பிப்ரவரி மாதத்தினுடைய அந்த முதல் நாள், அதாவது திருவிழா அன்று காலை 11 மணி திருப்பலியை அருட்தந்தை ஸ்டீபன் தச்சில் சோகத்தூர் கார்மல் தியான இல்லத்திலிருந்து இங்கு நமக்காக வருகை தந்து சிறப்பு செய்தி சொல்ல இருக்கிறார்கள், நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள், ஆராதனையை நடத்த இருக்கிறார்கள். வாருங்கள், அதிலும் பங்கெடுங்கள். தொடர்ந்து மாலை திருப்பலி தமிழக கார்மல் சபையினுடைய தலைமை தந்தை பேரற்பணி ஜெயராஜ் அவர்களை தலைமையிலே ஆலோசகர்கள் தந்தையர்கள் இணைந்து ஒரு கூட்டு ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அவருடைய திருத்தேரினை இந்த வீதியில் உலாவர நாம் எடுத்துச் செல்ல இருக்கிறோம், மகிமைப்படுத்த இருக்கிறோம், அவருடைய புகழ் சாற்ற இருக்கிறோம். எனவே எல்லோரும் குடும்ப உணர்வோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை மென்மைப்படுத்தட்டும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. God bless you.